மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின நியூஸ் தான் வெளியில் வந்துச்சு. இதே இவங்க டிசம்பர் மாதத்துலேயே ஃபைல் பண்ணிட்டாங்க. அதனோட விசாரணை வந்தப்போ தான் இந்த நியூஸ் வெளியில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் கேஸில் என்ன சொல்லி அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, பொதுவாக ஒரு டிவோர்ஸ் கேஸில் என்ன நடக்குது, எப்படி ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் விஜய் அவர்களுக்கும் எப்படி கேஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு எப்படி நடக்க போகிறதுங்கிறத பற்றி மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் அடி வாங்கலாம். ஒவ்வொரு மாதமும் அந்த 27ஆம் தேதி சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு அடி வாங்குறாரு. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்லை அவரை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படி தான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 கரூரில் நடந்த இஷ்யூவில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி ஏதாவது ஒன்று நடந்துட்டுருக்கு. அவருக்கு கெட்டது நடக்குது, நல்லது நடக்குது. அது நல்லதாக கெட்டதான்னு அது அவருக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கும் ஏதோ ஓரளவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய உச்சபட்ச நடிகர்களுக்கு இந்த டிவோர்ஸ் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்களாகட்டும், அண்ட் தனுஷ் அவர்களாகட்டும், செல்வராகவன் அவர்களாகட்டும், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணம் சொல்லலாம். பொதுவாக ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு மனைவி தரப்பில் இருந்தோ ஒரு பெண் தரப்பில் இருந்து போய் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும். அப்படி அந்த ஸ்ட்ராங்கான ரீசனுக்கு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த 2-3 காரணங்கள் தான் வரும். அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபேர். தன்னுடைய கணவரோ இல்லை பார்ட்னரோ வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுருக்கிறாரு, எங்கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் அவங்க சங்கீதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நடிகையுடன் தொடர்பு வச்சுருக்கிறாங்க, அதுவும் எனக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியும். ஸோ விஜய் தரப்புலேருந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்க, இல்லை என்னை மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பற்றியோ அந்த நடிகையோட ஃபோட்டோவை பற்றியோ பேரை பற்றியோ நான் கண்டிப்பாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வைலன்ஸ். என்னை அடித்தான், உதச்சா, சாப்பாடு போடல, கொடுமை பண்ணேன், எனக்கு தேவையானது எதுவும் வாங்கி தரல, அந்த மாதிரி கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அடுத்து 3, சமுதாயத்தில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, ரத்த உரையிற அளவுக்கு, இல்லை வெளியில் தலகாட்ட முடியாத அளவுக்கு, இல்லை நீ சூசைட் பண்ணிட்டு சாகிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3வது காரணம் தான். அந்த 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்யூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணாங்க, அதாவது டார்ச்சர் கொடுத்தாங்க. அது எப்படி சொல்கிறது தெரியல, செக்ஸுவலி டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 முக்கிய காரணங்கள் தான் மேஜராக இருக்கிற எல்லா டிவோர்ஸ் கேஸ்லேயும், அதுவும் பொண்ணுங்க ஃபைல் பண்ணுற கேஸில் இந்த 3 காரணங்கள் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ வக்கீல்கள், ஜட்ஜஸ் நிறைய பேர் கூட இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா, இது கோர்ட்டோட ப்ரொசீஜர், கேஸ் ஃபைல் பண்ணோன்னா இந்த மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கும் இதே தான் நடந்துச்சு. பின்னாடி அதை நான் ஒரு நாள் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 3 காரணங்கள் தான். அது சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு தலைவனாக இருக்கலாம், ஒரு ஒரு தொழிலதிபர், ஒரு பணக்காரன், யாராக வேணாலும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லை மனைவி அவங்க டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த 3 காரணம். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ப்ளே பண்ணும். சரிங்களா? இல்லை நாம் அப்படி இல்லை, அவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு கேட்டோம்னா எதிர்த்தரப்பினர் தான் அவங்க செய்திருக்கிற நியாயத்தை டிஃபெண்ட் பண்ணி வக்கீல் வச்சு வாதாடி அதை நிரூபிக்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி டிசம்பர்லேயே ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ பிப்ரவரியில் விசாரணைக்கு இவங்க வாக்கு மூலமாக கொடுத்து கேஸ் ரெஜிஸ்டர் தான் ஆயிருக்கு. இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை ஏப்ரல் மாதத்தில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஏப்ரல் மாதத்தில் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரே போய் அவரோட வக்கீல் டீமோடு போய் அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து கோர்ட்டில் சொல்லுவார். அது கோர்ட்டுக்கும் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் அவங்க 3 பேர்த்துக்குள்ள தனிப்பட்ட விஷயம்.
இதில் பொது நபர்கள், அதாவது பொதுமக்களாகிய நம்மளோ இல்லை நீங்களோ இல்லை அரசியல் சார்ந்த கட்சிக்காரங்களோ யாருமே இதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து ஒரு கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்கள விட்டு வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மென்ஷன் பண்ணார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாது, அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாதது, பொது மக்களுக்குமே அது தேவையில்லாதது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் மெயினாக சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மனிதர்கள், நானாகட்டும் இல்லை நீங்களாகட்டும் இல்லை தளபதி விஜய் ஆகட்டும், யாராக இருந்தாலும் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஆணாக இருந்தால் இந்த இடத்த இதை சந்தித்து தான் ஆகணும். இவங்க சொல்கிறது தான், அதாவது வந்து இவங்க சொல்கிறது இந்த மாதிரியான காரணங்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். இதுவே வந்து ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருந்து ஒரு பையன் போய் கேஸ் கொடுக்குறேன்ட்டு போனாங்கன்னா இழுத்தடிப்பாங்க. அதுவும் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இவருக்கு மட்டுமே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது, டிவோர்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மெயினாக சங்கீதா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் குறிப்பிட்டிருக்கிறது, அவங்க வேறு ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு நிரந்தரமான விவாகரத்தும் ஜீவனாம்சமும் கொடுத்து என்னுடைய விவாகரத்து மனுவை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவரோட டீமை வச்சு அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் தெரிவிச்சுப்பார். நான் எந்த கருத்தை சொல்ல தேவையில்லை. அதைத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு வந்தேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணல. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.